இவ்வளோதான் இல்லை சேட்டா அவங்க அடர்ந்த காட்டுக்குள்ளே உங்கள் வாசு மட்டும் தனியாக நடந்து போயிட்டுருக்கேங்க. இந்த வீட்டில் ஒரு 7 பேர் இருக்காங்க. பசங்க மட்டும் சபரிமலை ஐயப்பன் வந்து சபரிமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காராம். பயப்படாமல் நிற்கிது பாருங்களேன். இங்கே தான் யானை இருக்குன்னு சொல்லியிருக்காங்களாங்க. நீங்கள் வந்து காலையில் நீங்கள் வந்து என்ட்ரி போட்டிங்கன்னா ஃபாக் பெருசாக இல்லைன்னா சபரிமலையே நீங்கள் டைரெக்டாக பார்க்கலாம். அதாவது இந்த சபரிமலை பம்பையில் தண்ணி இல்லைன்னா இங்கேருந்து தான் திறந்து விடுவாங்களாம். அங்கே பாருங்கள், சின்னதாக ஒரு கூரை போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த சைடு நார்மல் வீடுகள் கடைகள், அவங்களுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனுங்க. இந்த கெவி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இந்த நேச்சர் சவுண்டு கேட்குது பாருங்கள். இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே உங்கள் வாசு மட்டும் தனியாக நடந்து போயிட்டுருக்கேங்க. உங்கள் நேவிகேட்டர் வாசு. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. யாருமே இல்லைங்க, நான் மட்டும் தான் தனியாக நடந்து போயிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், சுற்றி முற்றி யாருமே இல்லை. நான் சாப்பிட்ட இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி நடந்து வந்துட்டேன். அப்படியே நான் பாட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே பேசிக்கிட்டே நடந்துட்டு வந்துட்டேன். ஆனால் ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டேன். யாருமே இல்லை இந்த பாதையில், நான் மட்டும்தான் இருக்கேன். ஒரு வண்டி கிண்டி ஒன்றும் வரல இங்கே. அந்த மாதிரிலாம் அவ்வளோலாம் வண்டி இல்லைங்க, அவ்வளோலாம் டூரிஸ்ட்லாம் இல்லைங்க, ரொம்ப கம்மி தான். நைட்லலாம் இந்த இடம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப தூரம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். கொச்சி பம்பா டேம். இது உள்ளே போக மாட்டாங்க, இப்படியே போயிடும். கொச்சி பம்பா டேம். காட்டு அணியில் உட்காந்துருக்கு. ஃபோனில் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், கோப்ரோவில் தெரியாது, இருங்க. அது வால் மட்டும் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், அதனால தான் அது ஸ்பெஷல். பாருங்க, ஒரு பெரிய மயில் நிற்குது. எவ்வளோ பெரிய மயில் பாருங்க, எவ்வளோ பெரிய மயில் பாருங்க, சூப்பர். காட்டு மயிலுங்க. இந்த தோகை விரிச்சு டான்ஸ் ஆடினா நல்லா இருக்கும். தோகை விரிக்க போதா, பயப்படாம நிக்குது பாருங்களேன். தோகை விரிய கடவுளே, முருகா கடவுளே, முருகனே. கடவுள் இது மயிலோட ஏரியா போல இருக்கு. இப்பதாங்க அந்த த்ரில்லே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 3 மயில் பார்த்தோம், சூப்பரா, எவ்வளோ கலர்ஃபுல்லா. அடுத்தது அங்கே யானை நிக்குதுன்னாங்க. வந்த அந்த வழியிலேருந்து வந்தவங்க அதுதான் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கோம். பார்க்கலாம் வாங்க. வழியில நிக்குதான், வழியிலே பிரிச்சு பாரு. இங்கதான் யானை இருக்குன்னு சொல்லியிருக்காங்களாங்க. சேட்டா வந்து நம்மள கேர்ஃபுல்லா பார்க்க சொல்ல, தண்ணி குடிக்க வரும்னு நினைக்கிறீங்க. பார்க்கலாம் இருக்கு. பழம் வேஸ்டா கிடக்குதுங்க காட்டுல. இங்க இதுதான் ப்ராப்பர் கெவியோட டூரிசம்ங்க. இங்கே தான் போட்டிங்கு, கெவியோட டூரிசம் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். பாருங்க, வெல்கம் டு கெவின் போர்டு வச்சிருக்கு பாருங்க. கெவி டூரிசம், யுவிஆர் டேமுங்க. இதுதான், வாங்க கிட்ட போய் இறங்கி போய் பார்ப்போம். யானை இதுதாங்க கெவி டேம், கெவிஆர் டேம். இங்க பாருங்க, இதுல போட்டிங்கும் போகலாம் நீங்க. ஆக்சுவலா நமக்கு இன்னைக்கு அது டைம் இல்லைங்க. ஸோ நம்ம வந்து வழக்கம் போல போட்டோ ஷூட்டு, எஸ்கேப். இங்க பாருங்க, இந்த டேம் திறக்க மாட்டாங்கல்ல சேட்டா? இந்த டேம் திறக்காது, பவருக்கு தான். இது பக்கத்துல இங்க வந்து பவர் எடுக்க மாட்டேன். இதுக்கு பக்கத்துல அங்கிட்டு தள்ளி போகும், ஒரு 2 கிலோமீட்டர் போகும்போது அங்க குள்ளார் டேம் இருக்கு. அந்த குள்ளார் டேம் தான் ஓபன் பண்ணும். அந்த குள்ளார் டேம் ஓபன் பண்ணிச்சுன்னா பம்பையில தண்ணி, சபரிமலையில தண்ணி இல்லைன்னா இந்த குள்ளார் டேம் ஓபன் பண்ணா தான் இந்த தண்ணி அங்கிட்டு போயிடும், சபரிமலை பம்பைக்கு போகும். ஆமா ஆமா ஆமா. சீக்கிரம் சேட்டாவோட ஒரு கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லை. இங்க பாருங்க, டேம் மேல ஏறி சுத்திட்டு இருக்காரு. யாரு வந்தாலும் அந்த சேட்டாவை புக் பண்ணிக்குவாங்க. ஆமா, காசு இலவசம். ஆமாங்க, சீரியஸா நேற்று ஓடி வந்தெல்லாம் எடுத்தாரு.
வீடியோ வில் பி அப்லோடட் சூன். வீடியோ வில் பி அப்லோடட் வெரி சூன். ஓகே, சூப்பர் சேட்டா. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கெவி டேமில் ஒரு போட்டிங் போங்க, சூப்பராக இருக்குது. அங்கெல்லாம் பாருங்கள், அழகாக இருக்குது. போட்டிங் எல்லாமே பேக்கேஜ் தான். நீங்கள் வந்து காலையில் நீங்கள் வந்து என்ட்ரி போட்டிங்கன்னா போட்டிங்கு ப்ளஸ் ட்ரக்கிங்கு, ஃபுட்டு, காலை பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு. அதான் சொன்னார் நம்ம சேட்டா. ஒரு ஆளுக்கு வந்து 1500 ரூபாங்க. ஒரு ஆளுக்கு 1700 ரூபா. 1700 ரூபா பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக அது அங்கே தெரியுது பாருங்கள். இந்த டேமில், இந்த லேக்கில் சூப்பராக இந்த கெவி ரிவரில் வந்து உங்கள் போட்டிங் கூட்டிகிட்டு போவாங்க. இதுதான் குலார் டேமாங்க. இது குலார் டேம் போகிற வழியா. ஆக்சுவலாக இந்த சபரிமலை பம்பையில் தண்ணி இல்லைன்னா இங்கேருந்து தான் திறந்து விடுவாங்களாம். இந்த கெவி டேமில் இருக்கிற தண்ணி தான் இது உள்ள இந்த குலார் டேமில் இருக்கான். இது திறந்து விட்டால் தான் இதுதான் இங்கேருந்து பம்பைக்கே போகுமா. போகலாம் கேட்டா சபரிமலை இது. நீங்கள் கவர்மெண்ட்டில் பே பண்ணி அந்த கவி டூரிசம் எடுத்து வந்தீங்கன்னா இந்த மலை மேலே தாங்க உங்களை ஹைக்கிங் கூட்டிகிட்டு போவாங்க. என்ன விசேஷம்னா கிளைமேட் நல்லா இருந்தது, ஃபாக் பெருசாக இல்லைன்னா சபரிமலையே நீங்கள் டைரெக்டாக பார்க்கலாம். அதாவது அந்த கோயில் மேலே இருக்கிற அந்த பில்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த மலை மேலேருந்து தெரியுமா. சுவாமியே சரணம் ஐயப்பா. எப்படி இருக்குங்க இந்த இடம்? அப்படியே கீழே இறங்கி போகலாமா? ஒண்ணுமே இல்லைங்க, அழகான நிம்மதியான இயற்கை, அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்லைங்க. பாருங்க, மலை, மரங்கள், அந்த மிஸ்ட், ஃபாக் ஏறுதுங்க ஒரு மாதிரி. வேற எதுவுமே இல்லைங்க. இந்த லொக்கேஷன் செம்ம ஹாப்பியா இருக்குங்க. சூப்பரா இருக்குண்ணா. நானும் இந்த லொக்கேஷன்ல பார்க்க. நம்ம மட்டும் தனியா அப்படியே இங்க கீழே இறங்கி போலாமா? இங்க பாருங்க, வழுக்குது. ஒரு நிமிஷம் எனக்கு நெஞ்சே நின்று போச்சுங்க. அல்ல, லைட்டாக சறுக்கிடுச்சு. ஒன்றும் இல்லை, சறுக்கிட்டு ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். இங்கே பாருங்க, உண்மையில பார்க்கறதுக்கு உங்களுக்கு நார்மலாக தான் தெரியுது. அவ்வளோதான். இறங்கி போனால் அப்படியே போக வேண்டியது தான். வெஸ்டர்ன் காட்ஸோட அழகே தனிங்க இல்லை? சீரியஸாக சொன்னால் எனக்கு இங்கேருந்து கிளம்புறதுக்கு பெருசாக மனசே இல்லைங்க. இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம். ஒரு 20 கிலோமீட்டரில் வந்து இந்த ஃபாரஸ்ட் விட்டே வெளியே போய்டுவோம். 20லேருந்து 30 கிலோமீட்டரில். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் குமுளி பஸ் அங்கே தான் நிற்கிது. கிளம்பிடுவோம். பஸ் ஏறினோன்னா நாளைக்கு காலையில் வீட்டில் இருப்போங்க. ஆனால் சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க இந்த 2 நாள். இங்கே நல்லா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு, நேச்சர் தாங்க. என்ன கொஞ்சம் இந்த யானை, இந்த புலி ஏதாவது பார்த்துருந்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். இந்த காட்டு குரங்கு, காட்டு பண்ணி, அப்புறம் மயில் பார்த்தது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. உங்களுக்கும் அது பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இங்கே பாருங்க, இந்த சூப்பரான லொக்கேஷனில் பசங்க வந்து பிளான் பண்ணி ஜம்முன்னு ரீல்ஸ் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, எடுத்துட்டு இருக்காங்க. கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்கு பாருங்க. லைட்டாக மிஸ்ட் இருந்தது, ஃபுல்லாக மிஸ்ட் ஏறிடுச்சு. பின்னாடி அப்படியே கொஞ்சம் லைட்டாக வெயில் வர மாதிரி தெரியுது பாருங்க. மிஸ்ட் எல்லாம் முன்னாடி நவுந்து வருது. அந்த மலை மட்டும் கொஞ்சம் க்ரீனாக இருக்கு பாருங்க. சுற்றி எல்லாம் டார்க்கு, அந்த மலை மட்டும் பாருங்க. கரெக்டாக தெரியுதா? கொஞ்சம் அப்படியே வெயில் வருது பாருங்க. மாறிக்கிட்டே இருக்குங்க கிளைமேட்டு, வேற லெவலில் இருக்குங்க. கிளம்பலாமா? அடுத்தது வந்து டீ ஸ்டாப் தான் ஜோன். வாங்க வாங்க. சேட்டா வந்து நம்மளை கூட்டிகிட்டு போய் இந்த ஆதிவாசிகளோட வீடு உள்ளே காமிக்கிறேன்னாரு. ஒன்றுமே இல்லைங்க, அது ஒரு கூரை தாங்க போட்டிருக்காங்க. சும்மா போய் பார்க்கலாம். அப்பா, இங்கே யோசிச்சு பாருங்க, நைட்டில் எப்படி இவங்க வாழ்கிறாங்க. நைட்லலாம் இங்கே தான் இருப்பாங்களா சேட்டா? இப்படி வாழ்கிறாங்க. கிட்டாரே, ஹலோ, யாரும் இல்லை போல இருக்கு சேட்டா. யாரும் இல்லை. வீடு பாருங்க, எல்லாருமே காட்டுக்குள்ள போயிருக்கு. எல்லாரும் காட்டுக்குள்ள போய் இதுதாங்க அவங்களோட வாழ்விடம். அங்கே பாருங்க, சின்னதாக ஒரு கூரை போட்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அதுதான் அவங்க கிச்சன், சமைக்கிறது. அதில் ஏதோ காய வச்சிருக்காங்க. இங்கே ஏதோ கட்டை எரியுது. அவங்களோட துணிகள், ஒரே ஒரு பிரெட், பழைய பிரெட் பாக்கெட் வச்சிருக்கேன். எடுக்காதீங்க சேட்டா. இது பார்த்து என்னது அது? அந்த காட்டுலேருந்து எடுத்துகிட்டு வந்து கிராம்பு அது ஏதோ காய வச்சுருக்காங்க. கொஞ்சம் துணி இருக்குது, 2 பாத்திரம். அவ்வளோதாங்க அவங்க வாழ்க்கை. இவ்வளோதான். நைட்டில் சேஃப்டி கூட இல்லை. மிருகங்கள்கிட்டேருந்து அவங்களுக்கு ஒரு சேஃப்டி கூட இல்லைங்க. எப்படி வாழ்கிறாங்க இங்கே? தேன் கூடுன்னு நினைக்கிறேங்க. இது உடச்சி போட்டிருக்காங்க. சரி, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ரொம்ப எனக்கு அதை பார்க்கும்போதே பாவமாக இருக்குது. நம்ம வந்து சிட்டியில்
எவ்வளோ பெரிய பெரிய வீட்டில் இருக்கோம், அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், 2 BHK 3 BHK எல்லாம் சொல்கிறோம். ஆனால் இந்த வசதி இல்லை அந்த வசதி இல்லைன்னு குறை சொல்கிறோம். ஆனால் 6 பேர் 7 பேர் அந்த வீட்டில் 6 பேர் 7 பேர் இருப்பாங்களாங்க. ஒன்றுமே இல்லைங்க, சும்மா நைட்டு வந்து அதில் படுத்துக்கலாம், அவ்வளோதான். சேஃப்டி கூட கிடையாது. சரி வாங்க போயிட்டே பேசலாம். ரொம்ப பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. சரி வாங்க போகலாம் அடுத்த இடத்துக்கு. ஸோ இவ்வளோ பெரிய இடமும் கவர்மெண்ட்டு தான், இத்தனை கிலோமீட்டர் காடு வந்து கவர்மெண்ட்டு தான். ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு 500 ஏக்கர் மட்டும் வேற ஏதோ ஒரு குடும்பம் ஓன் பண்ணியிருக்காங்க. அது எப்படி ஓன் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த காலத்தில் ராஜா காலத்தில் அவங்க ராஜா வம்சத்தில் வேலை பார்த்துருக்காங்க அவங்க கிட்ட, அதுக்கு ராஜாக்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை வந்து இப்போ இவங்க வச்சிருக்காங்க. ஸோ காட்டுக்கு நடுவில் ஒரே ஒருத்தர் மட்டும் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டியும் வாங்குறதுக்கு இப்போ கவர்மெண்ட் பேசிட்டு இருக்காங்களா. அது ஒன்றும் டீல் ஒத்து வரல போல இருக்கு. அது என்ன டீடைல்ஸ் எது நான் பார்த்துட்டு சொல்கிறேன் பாருங்க உங்களுக்கு. இது வந்து அந்த காலத்துல ஒரு ஐதீகம் இருக்காங்க. சபரிமலை ஐயப்பன் வந்து சபரிமலைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காராம். ஸோ அதுதான் மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்க, மணி எல்லாம் வச்சு. சபரிமலை ஐயப்பன் உட்காந்த இடங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா. ஓகே டன் போலாம். ஒரு மரத்தோட வேர் எவ்வளவு பெருசா வெளியே போகுது பாருங்க. அப்பா ஒரு மாதிரி கோஸ்ட் ட்ரீ மாதிரி இருக்கு, ஹாண்டட் ட்ரீ. என்ன கேட்டாங்க வேற என்ன பெருசா இருக்கிறாரு. காட்டுக்கு நடுவில் இந்த காட்டாறு எப்படி ஓடுது பாருங்க. ஆனால் நைட்டில் யோசிச்சு பாருங்க இந்த இடம் எப்படி இருக்கும்னு. போணுமா வந்துட்டே இருந்தோம். நம்ம நண்பருக்கு இங்கே ஏதோ யானை தெரிஞ்ச மாதிரி இருந்ததுன்னு நிறைய பார்க்கலாம் வாங்க. எது அதுவா? இந்த போற வழியில பாருங்க அப்படியே அந்த பழங்குடி குழந்தைகள் நிக்கிறாங்க. எல்லாருக்கும் கொடுக்கணுங்க, எல்லாரும் சாப்பிடணும்னு எல்லாருக்கும் കൊടുക്ക്. இந்த அച്ഛനും അമ്മയും ഇന്ത്യടാ നിങ്ങൾ എത്ര പേരുണ്ട് പിള്ളേർ? ഓക്കെ சாப்பிடணும். ஷேர் இல்ல. தேங்க்யூ. வீடு மேலே பிஸ்கெட் பேக்கெட், அதுக்கப்புறம் வந்து 2 பிஸ்கெட் பேக்கெட்டு, அந்த இது கடலை மிட்டாய், பர்ஃபி அதெல்லாம் கொடுத்துட்டோம் அந்த பசங்களுக்கு. சந்தோஷம் பாவம். அந்த கூரைக்குள்ள தான் வந்து எல்லாருமே இருக்காங்க. ட்ரைபல் மக்களுக்கு ஒரு சிப்ஸ் பேக்கெட் கொடுத்துட்டு அவங்க வீட்டை பார்த்துட்டு வரலாம். நைட்டெல்லாம் இங்கே தாங்க தங்கியிருப்பாங்க இந்த ஆறு பக்கத்தில். എന്നാ മിണ്ടായിരിക്കുന്നേ? ഇന്ന് പണിക്ക് പോയില്ലേ? അമ്മ ഇത് തള്ള ഒരു കുഞ്ഞ്. இவ்வளோதான் இல்லை சேட்டா அவங்க வீடு? இவங்க வீடு இதுதான். மழைலாம் வந்தால் தண்ணி? ஆமாம், தண்ணி இப்படி போயிட்டே இருக்கும். அந்த அம்மா கை குஞ்சு இருக்கு அவங்களுக்கு. குழந்தையா? சரி ஓகே. பாருங்க கை குழந்தை, பச்சை குழந்தை. இங்கேயே 3 குழந்தை இருக்காங்க. 3 குழந்தை, ஒரு பெரிய பொண்ணு, ஒரு பையன் இருக்கான். இந்த வீட்டில் ஒரு 7 பேர் இருக்காங்க. பசங்க மட்டும் மொத்தம் 5 பசங்க இருக்காங்க. அப்பா அம்மா கை குழந்தையோட சேர்த்து ஒரு 7 பேர் இருக்காங்க. அவ்வளோதாங்க அவங்க வீடு. ஆனால் அழகாக ஒரு அருவி பக்கத்தில் தங்கியிருக்காங்க. நைட்லலாம் ஒன்றும் சேஃப்டியே கிடையாது. இதுலேருந்து ஒன்று கற்றுக்கோங்க வாழ்க்கையில். தயவு செஞ்சு எதுவுமே குறை சொல்லாதீங்க. கடவுள் நம்ம சூப்பராக வச்சுருக்காரு, நிறைய விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காரு பாருங்க. இந்த பெரியார் டைகர் ரிசர்வோட இது முடிஞ்சிருச்சுங்க, ஃபாரஸ்ட் சஃபாரி. அவ்வளோதாங்க, எக்ஸிட் ஆகிறவங்க கேட்லேருந்து முடிஞ்சிச்சா சேட்டா? காட்டை விட்டு வெளியே வந்துட்டோமா? வந்துட்டோங்க, கேட்டை தாண்டிட்டோம். இந்த பெரியார் டைகர் ரிசர்வோட ஃபாரஸ்ட் சஃபாரி முடிஞ்சிருச்சு. ஆனால் என்ன மிருகங்கள் பெருசாக பார்க்கல. பட் ஆனால் ஃபாரஸ்ட் இயற்கை ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய டேம் பார்த்தோம், நிறைய குட்டி குட்டி ஃபால்ஸ் பார்த்தோம். ஆஃப் ரோடு போன பாதை. ஓ இதுவா? நேற்று ஆஃப் ரோடு கூப்பிட்டு போனீங்களே. அவ்வளோதாங்க. குமுளி வந்து இங்கேருந்து எவ்வளோ 15 கிலோமீட்டரா சேட்டா? ஆமாம், இங்கேருந்து 15 19 கிலோமீட்டர். 19-20 கிலோமீட்டருக்கு நம்ம பஸ்ஸு ஏறனா ஊருக்கு தான். இப்போ வெளியே வந்து டீ குடிக்க கூப்பிட்டு வந்திருக்காரு. நேற்று ஒரு இடம் வந்து ஸ்பாட் பார்த்தோம் தெரியுமா, வியூ பாயிண்ட். சேட்டா கூட்டிகிட்டு வந்தார், ஒரு லேக் மாதிரி இருந்தது. அதுதாங்க, அங்கே தான் டீ குடிக்க கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஹோம்மேட் டீ.
நேற்று வந்தோம் இல்லைங்க, அதே ஸ்பாட்டு தான். அங்கே தான் டீ குடிக்க வந்துடும். இந்த அழகையும் அப்படியே ட்ரோன்லேயே பார்த்து ரசிங்களேன், எப்படி இருக்கு பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த சைடு நார்மல் வீடுகள் கடைகள், அவங்களுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனுங்க. உங்கள் வீட்டு பின்னாடி இந்த மாதிரி ஒரு இடம் இருந்தால் உங்களுக்குலாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. மொத்தமாகவே 11 லட்சம். இங்கே தாங்க டீ வாங்கியிருக்கேன், கன்னிமாரா டீ ஃபேக்ட்ரியோட அவுட்லெட்டில் வாங்கியிருக்கேன். இது மீடியம் டீயா, இதெல்லாம் ரெண்டும் அரை கிலோ 130 140 ருபீஸ். நான் டபுள் ஸ்ட்ராங் வாங்கியிருக்கேன், ஹோட்டல் பிராண்ட். 1 கிலோ 255. எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். சரிங்க வாங்க போவோம். இப்போ அடுத்தது வந்து டக்கு சிப்ஸும் பெப்பரும் வாங்கணுங்க. இந்த கடையில் தான் சிப்ஸ் வாங்க போகிறோம், வாங்க போகலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள், நேந்திரன் சிப்ஸு. டக்குன்னு இந்த கடையில் சிப்ஸும் கொஞ்சம் கேண்டீஸும் வாங்கிட்டு கிளம்பலாம் வாங்க, டைம் ஆயிடுச்சு. இறங்கிட்டோங்க, வெற்றிகரமாக தேக்கடியிலேருந்து இறங்கிட்டோம். 6:30 மணிக்கு பஸ் எடுத்தோம், ஒரு 7-7:15 கீழே இறங்கிட்டோம். அப்படியே வந்தால் மணி இப்போ 8:30 மணி, 8:30 ஸோ இந்த தேனி தாண்டி இருக்கிற இந்த என்ன அந்த வேலப்பா செட்டிநாடு மெஸ்ஸில் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. 2 பரோட்டா சாப்பிட்டோம். நிறைய சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாம், வேண்டாம் ட்ராவல் லைட்டு. ஸோ இதுக்கப்புறம் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டேரெக்டாக வந்து நான் சென்னை போயிட்டு நாளைக்கு காலைல ரீச் ஆகிட்டு சொல்லி இந்த vlog-ஐ முடிச்சுக்கிறேங்க. ஏன்னா இன்றைக்கி செம்ம டயர்டு. 200 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் டிரைவ் பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்தது. டயர்டு ஆனால் செம்ம ஒர்த்து. இந்த vlog உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நாளைக்கு காலைல சென்னை ரீச் ஆகிட்டு நான் என்னன்னு சொல்லி பேசி முடிக்கிறேங்க. ஓகேவா? வந்துட்டோங்க, வெற்றிகரமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஒரு 2 நாள் முன்னாடி ஃப்ரைடே ஈவினிங் இங்கேருந்து கிளம்பணும். பஸ் ஏறி டேரெக்டாக அடுத்த நாள் காலைல தேனி போய் எல்லாம் பார்த்துருப்போம், தேக்கடி போகணும். அந்த ஃபாரஸ்ட் டிரைவ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டுக்கும் வெற்றிகரமாக வந்துட்டோம். இந்த vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் எப்போவுமே சொல்கிறது தான், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ எல்லாருக்கும் ரீச் ஆகும். ஸோ ஒரு அடுத்த சூப்பர் vlog-ல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், டேக் கேர், லவ் யூ ஆல், பாய்.